அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நியூ புக் தமிழில் இயல் 2 அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த இயல் 2ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற மாதிரி ஒரு உரைநடை பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு வந்து ரொம்ப டெப்த்தெல்லாம் தேவை கிடையாது. ஒரு சில இந்த டேபிளர் காலம் மட்டும் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். இது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெரிந்து கொள்வோம் அப்படின்னா, இது வந்து நீர்நிலைகளுடைய வெவ்வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பொருந்தாத சொல்லோ இல்லை ஒரு பொருள் ஒரு சொல் இரு பொருள் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த தகவல் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன, இன்னொரு பெரிய டேபிளர் காலம் இருக்கும். தாண்டி பாருங்கள், தெரிந்து கொள்வோம் தமிழகத்தினுடைய நீர்நிலை பெயர்களும் விளக்கமும். ஸோ இதுவும் கொஞ்சம் ஓரளவு வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இதிலும் நமக்கு கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டு மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, பட்டமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர் தமிழ்மொழி. இவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுறாங்க. யூனிட் 7ல் கவிஞர்கள் வந்து பார்த்தோன்னா தமிழ்மொழி அப்படிங்கிற பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்கணும். ரொம்ப சின்ன செய்யுள் பகுதி தான், இதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பெரிய புராணம், சேக்கிரார் எழுதிய பெரிய புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு சொல்லும் பொருள் மட்டும் கொஞ்சம் பார்த்தா போதும். ஏன்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகலை. சொல்லும் பொருள் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் நூல்வெளி லைட்டாக ஓவரில் பார்த்துக்கலாம். அடுத்து புறநானூறு. ஓகேங்களா? குடப்புலவியினார் எழுதிய புறநானூற்று பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து சொல்லும் பொருளும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா? ஓகே, ஏன்னா சிலபஸில் கவர் ஆகலை. தண்ணீர் சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து டைரெக்டாக வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து துணைவினைகள் அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓரளவு. எனக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்டாக துணைவினைகள் கிடையாது. இது என்னங்கிறது ஒரு ஓரலாக என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் புக் பேக் ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் புக் பேக் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல தான் கவர் ஆகும். அந்த இயலுக்கே ஒரே ஒரு புக் பேக் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு மொழித்திறன் பயிற்சி பார்த்தா முடிஞ்சு இந்த இயல். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, ஒரு உரைநடை பகுதி. ஓகே, நீரின்றி அமையாது உலகு. இந்த உரைநடை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நீர்நிலைகள் இங்கே பாருங்கள், அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீர்நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி, இது எல்லாமே நீர்நிலைகளை பற்றினது. இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நான் ஓரளவு பார்த்தாலே தெரியும் எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது தான். அப்படிங்கும்போது ஓரளவு நமக்கு கணிச்சிடலாம். சரிங்களா? அதேமாதிரி உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5ஆம் தேதி, இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து பார்த்தோன்னா ஜூன் 5ஆம் தேதி. சரிங்களா? அடுத்து நீரின்றி அமையாத உலகம் அப்படிங்கிறது திருவள்ளுவர் உடைய ஒரு பாடல் வரி. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓரலாக பார்த்துட்டா போதும். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது, மாங்குடி மருதனாருடைய பாடல் வரி. ஓகே, வேறு என்ன, இங்கே எதுவும் இல்லை. ஸோ காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். ஓகே, இது கல்லணை வந்து இது எப்படி இது பண்ணாங்கங்கிற அந்த தொழில்நுட்பத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு என்ன, பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர், கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிக்கு வந்து கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இது வந்து கம்மாய் அப்படிங்கிறது தான் வட்டார வழக்கு சொல்லாக சொல்லுவாங்க. கம்மாய்ம்பாங்க. கண்மாயை வந்து கம்மாய்ம்பாங்க. நம்ம பேசுகிற வட்டார வழக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி உறைக்கிணறு அப்படிங்கிறது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையம் விட்ட ஒரு கிணத்துக்கு பேர் தான் உறைக்கிணறுங்கிறாங்க. மணல் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல அது ஃபுல்லாக தோண்டிட்டு, ஓகேங்களா, சுடுமண் வைப்பாங்க. சுடுமண்ணை போட்டு ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு வளையமாட்டம் பண்ணி அப்புறம் ஒரு கிணறு மாதிரி உருவாக்குவாங்க. அது பேர் தான் உறைக்கிணறும்பாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு வந்து ஊருணிம்பாங்க. அந்த தண்ணி ஊறிக்கினே இருக்கும் பாருங்கள், அதை ஊருணி. மக்கள் பருகு நீர் குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி மாதிரி இருக்கும், அதை ஊருணிம்பாங்க. சரிங்களா? அடுத்து தமிழக வரலாற்றிலேயே பல ஆண்டுகளுக்கு, ஓகே, இது வந்து கல்லணை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவு பார்த்துக்குங்க, போதுமானது. சரிங்களா? இந்த கல்லணை இங்கே வந்து பார்த்தோன்னா சர் ஆர்தர் கார்டன், இவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கல்லணையை பற்றி பல ஆண்டுகளாக வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சி பண்ண பொறியாளர். ஓகேங்களா? ஓகே, கிராண்ட் அணைக்கட், கல்லணைக்கு வந்து பார்த்தோன்னா கிராண்ட் அணைக்கட்டுங்கிற ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி கல்லணையுடைய கட்டுமான உத்தியை கொண்டு தான் 1873
கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை வந்து பார்த்தோன்னா கட்டினார். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு இதுவாக தெரிஞ்சுக்கங்க போதும். ஓகேங்களா, இந்த சிலபஸில் கவர் ஆகாததுனால ரொம்ப டெப்த்தாக தேவைப்படாது. ஓகேங்களா, சரி ஓகே. வேறு என்ன? குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது பொருள். சரி, குளித்தல் அப்படிங்கிறது உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். ஸோ குளித்தல் அப்படின்னா குளிர வைக்கிறதுன்னு அர்த்தம். குளித்தல் என்பது ஆகிற்று. அதாவது குளிர்த்தல், குளிர வைத்தல். அப்போ கேள்வி கேட்பாங்க, குளித்தல் என்பதனுடைய பொருள் என்னது? குளிர வைத்தல், அழுக்கு நீக்குதல் கிடையாது, குளிர வைத்தல். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களா? சரி ஓகே. வேறு என்ன? ஜோஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓல்டு சிலபஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் நமக்கு நியூ சிலபஸுங்கிறதுனால தேவையானது மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ஜஸ்ட் ஓரலாக ஒரு ரீட் மட்டும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓரலாக ஒரு ரீட் மட்டும் பண்ணிங்க, போதுமானது. ரொம்ப உள்ளுக்குள்ளே டெப்த்தாக போக வேணாம். ஆல்ரெடி படிச்சிருந்தால் ஓரலாக ரீட் பண்ணிங்க. அதேமாதிரி இந்த தெரிந்து கொள்வோங்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரே கிணறு அங்கேயே பார்த்தோமா, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையட்டமிட்ட கிணறுன்ட்டு. ஆறுங்கிறது இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு. அகழி அப்படிங்கிறது கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட ஒரு நீர் அரண், அதுதான் அகழிம்பாங்க. அருவிங்கிறது மலைமுகட்டு தேக்க நீர், ஓகேங்களா? குத்திட்டு குதிப்பது. ஸோ அருவி நமக்கு தெரியும். ஆழிக்கிணறுங்கிறது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறுக்கு தான் ஆழிக்கிணறும்பாங்க. ஆழினாலே கடல் தானே, அப்போ ஆழிக்கிணறு. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், இளஞ்சி. இதுக்கு வேணால் முடிஞ்சால் நான் ஷார்ட்கட் வேணால் உங்களுக்கு நான் வந்து வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஊர்னா என்ன? மக்கள், பருகுநீர் உள்ள நீர்ப்பகுதி. ஊற்று, அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி, வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். இதுக்கு ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன், சரிங்களா? கட்டுக்கிணறு, சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு, ஓகேங்களா? இந்த மாதிரி கண்மாயெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது பாண்டி மண்டலத்து நேரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் கண்மாய். சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு வந்து குண்டம்பாங்க, குண்டம், ஓகேங்களா? அதேமாதிரி குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளத்துக்கு பேர் குண்டு. அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறுக்கு வந்து கேணி. கடலுங்கிறது தெரியும், அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கூவல்ங்கிறது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. பூட்டை கிணறு, கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு, ஓகேங்களா? நீர்வரத்து மடையுமின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலைக்கு பேர் புனர்குளம். குமிழிக்கூற்று, அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று தான் அதாவது குமிழ்மாங்கள, குமிழாக வருது அப்படின்ட்டு, சரிங்களா? இது தமிழகத்தினுடைய நீர்நிலை பெயர்களும் அதற்கு உண்டான விளக்கங்களும். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கும், நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? இருந்துச்சா ஓகே. வேறு என்ன? அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், பட்டமரம். நான் சொல்லியிருந்தேன், பட்டமரம் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி. கவிஞர் தமிழ் ஒளி அப்படிங்கிறது சிலபஸில் கவர் ஆகிறார், அதனால் அந்த பட்டமரங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ பட்டமரம் அப்படின்னா என்னது? தமிழ் ஒளி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? நம் முன்னோருடைய வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர். காலமாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வுக்கு நமக்கு ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பாடல் வரிகள் பாருங்கள். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. அப்போ இது எல்லாமே வந்து மரத்தை பேஸ் பண்ணி தான். அப்போ கவிஞர் தமிழ் ஒளினாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்து வருது பட்டமரம். ஒளினானது வெளிச்சம் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ பட்டமரம் பாருங்கள், மரத்தில் கிளைகளே இல்லைன்னா அந்த ஒளியே வராது. அப்போ கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒளியே வராது மீன்ஸ் என்னென்னா ஃபுல்லாக வந்து பட்டமரம், அதாவது செடி கொடிகளில் நிறைய இலைகளில் இந்த இலைத்தலைகள் நிறையா இருந்துச்சுன்னா அந்த ஒளியே வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒளி பயங்கரமாக வருது, அந்த வெயில் வந்து பயங்கரமாக தாக்கம் இருக்கும். அதை மரத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? வளர்க்கணும், அது சரியாக தண்ணி ஊற்றி இது பண்ணணும், பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர். ஸோ இவர் பிறந்த ஊர் எது? புதுவை, புதுச்சேரி. ஸோ ஒளினா என்னது? வெளிச்சம், புது வெளிச்சம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. புதுவை. பாரதியருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர். அப்போ பார்த்தீங்களா, நமக்கு சிலபஸில் பாரதிதாசன் அப்படிங்கிறது கொடுக்காம, பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க,
இருந்தாலும் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய தமிழ் ஒளி அவரை பற்றியும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பாரதியுடைய வழித்தோன்றல், பாரதிதாசன் அவர்களுடைய மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். என்னென்னு பாருங்கள், நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கவிஞர் தமிழ் ஒளி, ஓகேங்களா, அவர்களுடைய பாடல் வரி ரொம்ப 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 முக்கியம். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இது ரொம்ப 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 முக்கியம், ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சால் தனியாக ஒரு ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. அந்த நூல்கள் வந்து தனியாக ஒரு ஷார்ட்கட் நான் கொடுக்குறேன். ஓகே, இவருடைய படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ் ஒளியினுடைய கவிதைகள் என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. சரி, ஓகே, அவ்வளோதான். பட்டணத்து பறவைகளும் ஊர் பறவைகளும் பேசுவது போல் சிறு சிறு கவிதைகள் படைக்க. ஓகே, இது ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க, இது ஒன்றும் கிடையாது. ஸோ மேலே இருக்கக்கூடிய அவருடைய 3 முக்கியமான தகவல்: பாரதியுடைய வழித்தோன்றல், பாரதிதாசனுடைய மாணவர், புதுவையில் பிறந்தவர், அவருடைய எழுதிய நூல்கள், படைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் இருக்கும், சரிங்களா. ஓகே, இதில் பொருள் தருக எதுவும் கொடுத்துருக்காங்களா, அது பார்க்கலாம். எஸ், சொல்லும் பொருளும். குந்த அப்படின்னா உட்கார, கந்தம்னா மனம். இல்லாட்டி நம்ம வந்து இலக்கணம் லைவ் கிளாஸ்லேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். கந்தம்னா என்னது, மனம். மிசைனா மேல், மேல் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய எதிர்ச்சொல் கூட கேட்பாங்க, பள்ளம் அல்லது கீழே அப்படிங்கிற மாதிரி வரும். व्यसனம்னா கவலை, व्यसனமாக இருக்குதும்பாங்க கவலை. குந்தனா குந்துறது, உட்காருறது. கந்தம்னா மனம். கந்தம் முருகன், கந்தசாமி முருகன். சந்தனம் மணக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சந்தனம் இல்லை, கந்தம், ஓகேங்களா, மனம். ஓகே, அடுத்தது பாருங்கள், பெரிய புராணம், சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் வந்து பாருங்கள், நமக்கு சொல்லும் பொருள் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். மாங்னா வண்டு, மானா பெரியன்னு கூட சொல்லுவாங்களா. மானானது பெரிய, நிறைய மீனிங் இருக்குது மாக்கு. அதேமாதிரி வண்டுங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. மதுனானது தேன், மது தேன். வாவினா பொய்கை, வாவி அப்படின்னா என்னது, பொய்கை. ஓகே, அடுத்தது பாருங்கள், வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர். வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர் வளர்றது. தரளம்னா முத்து, தரளம் என்னது, முத்து. ஸோ முத்துங்கிற படத்துக்கு தாராளமாக அவார்டு கொடுக்கலாம், நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி. முத்து, தரளம், முத்து. பணிலம்னா சங்கு. நீ பணிஞ்சு வாழல இந்த ஊரில் அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக சங்குதான், ஓகேங்களா, பணிந்து, அதான் பணிலம், சங்கு. வரம்புனா வரப்பு, வரம்புனா என்னது, வரப்பு, ஓகேங்களா, அதுக்குள்ளேயே மீனிங் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்த இதோடது களை அப்படின்னா கரும்பு. இந்த பாருங்கள், இந்த லைக் வந்து கரும்புன்னு ஒரு மீனிங் இருக்குது, களை, ஓகேங்களா. களைக்கு என்னது, கரும்பு. கானா சோலை, ஆல்ரெடி நம்ம ஊரில் ஒரு மொழியிலே வந்திருக்கோம். குலைனா சிறுகிளை. இந்த பாருங்கள், களைனா கரும்பு, குலை சிறு கிளை, நோட் பண்ணிச்சிங்க. அரும்புனா மலர் தெரியும், மொட்டுனா அரும்புனா மலர் மொட்டு, மலருடைய மொட்டு தான் அரும்பும்பாங்க. மாடுனா பக்கம், மாட்டு பக்கம் போகாதீங்கம்பாங்க. அடுத்து நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். நெருங்கு வலை அப்படின்னா என்னது, நெருங்கு சங்குகள். ஓகே, கோடு அப்படின்னா என்னது, நமக்கு குளக்கரை. கோடு அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து குளக்கரை. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு சொல் இருபொருள் தருகளை கேட்பாங்க. இப்போ கோடு அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், கோடுன்னா என்னது நமக்கு, நம்ம இப்படி கோடு போடுவோம் பார்த்தீங்களா, வரைதல் அப்படிமா சொல்லிக்கலாம், கோடு வரைதல். இதுக்கு வந்து பார்த்தோன்னா குளக்கரை, இப்படி கூட கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்ம இதை தான் கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், கவனமாக நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. எந்த ஆங்கிளில் வேணால் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆடும் அப்படின்னா நீராடும். ஓகே, அடுத்து மேதினா எருமை. மேதினா என்னது, எருமை, ஓகேங்களா. எருமை மேலே மோதிராதராமாங்க, மோதி இல்லாது மேதி. துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும். கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீனை தான் வந்து கன்னி வாழைம்பாங்க. வாழை மீன், வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு அப்படிங்கிறதுக்குள்ள அந்த பாட்டு மாதிரி, ஓகே. கன்னி வாழைனா இளமையான வாழை மீன். ஓகே, அடுத்து பாருங்கள், சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூடுக்கான மீனிங் வந்து பார்த்தோன்னா நெல் அரிக்கட்டு. சுரிவலை அப்படின்னா சங்கு. பாருங்கள், சுரிவலை அப்படின்னா என்னது, சங்கு, வலை சங்கும்பாங்கள்ல, சங்கு. வேரினா தேன். பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் தான் நமக்கு எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க. வேரி அப்படின்னா என்னது, தேன். அது வேறு மாதிரியான தேனுப்பா, இந்த தேன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. வேரினா வேறு தேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்கள், பகடு அப்படின்னா எருமக்கடா. அதாவது மேதினா எருமை, பகடுனா எருமக்கடா, ஓகேங்களா. அடுத்து பாண்டில்னா வட்டம். பாண்டில்னா என்னது, வட்டம். சிமயம்னா மலை உச்சி. இமயம் மலை உச்சிம்பாங்க, இது சிமயம்னாலும் மலை உச்சி தான்,
ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். நாளிகேரம் அப்படின்னா தென்னைன்னு சொல்லுவாங்க. தென்னை மரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? நாளிகேரம். நரந்தம் அப்படின்னா நாரத்தை. கோழினா அரச மரம். நாளிகேரம்னா தென்னை, கோழினா அரச மரம். கோழினா இந்த கோழி, கொக்கர கோழிகள் கோழி, அரச மரம். சாலம்னா ஆச்சா மரம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம். தமாலம்னா பச்சிலை மரம். சாலம்னா ஆச்சா மரம், தமாலம்னா பச்சிலை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம். இரும்போந்து பருத்த பனை மரம். ஓகேங்களா? சந்துனா சந்தன மரம். நாகம்னா நாகமரம். காஞ்சினா ஆற்று பூவரசு. காஞ்சி ஆற்று பூவரசு. பாருங்கள் எப்படி எப்படிலாம் மீனிங் இருக்குது பாருங்கள். பட் இதோட இந்த பாடலுடைய பொருளோடு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். பட் அது எல்லாத்துக்கும் நம்ம போய் இப்போ படிச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஒரு சிலதுக்கு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். புரிதுங்களா? பாடல் வரிகளோட எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும். ஓகேங்களா? ஓகே, வேணா ஒரு இடம் ரீட் பண்ணிங்க. இதில் ரொம்ப முக்கியம், ஒரு இடைக்கு 4 தடவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன? ஓகே, நூல்வெளி கொடுத்துருக்காங்க. நூல்வெளிக்கு நம்ம அந்தளவுக்கு தேவையில்லை. பெரிய புராணம், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்ட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, இவரை பற்றி பாராட்டியிருக்கிறார். ஓகேங்களா? சேக்கிலரை பற்றி பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்ட்டு பாராட்டியிருக்கிறாரு. அதேமாதிரி பெரிய புராணம் சேக்கிலார் எழுதியது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகை. ஓகேவா? சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகை அந்த அடியவர் பெருமையை கூறுகிறது. சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகை. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் எழுதப்பட்டது திருத்தொண்ட திருவந்தாதி. அதாவது ஃபஸ்ட்டு திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது சுந்தரர் எழுதினார். ஓகேங்களா? அடியவருடைய பெருமையை பற்றி. அடுத்து நம்பி வந்து பார்த்தோன்னா திருத்தொண்ட திருவந்தாதி அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு பாடலும் அடியருடைய சிறப்பை வந்து எழுதினார். இந்த 2 பாடல்களையும் அடிப்படையாக வச்சு சேக்கிலார் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 ஓகேங்களா 63 அடியவர்களுடைய சிறப்புகளை பாடி திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு ஒன்று எழுதினார். அது பேர் தான் பெரிய புராணம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிங்க. நமக்கு இன்கேஸ் வந்து நமக்கு வேறு ஏதாவது ஆங்கிளில் கேள்வி கேட்டால் கூட நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு இடம் ரீட் மட்டும் பண்ணிங்க. அடுத்து புறநானூறு வந்து பார்த்தோன்னா குடப்புலவினார் எழுதிய பாடல் வரி இதை கொடுத்துருக்காங்க. நீரின்றி அமையாது யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பழைய சிலபஸ் படி பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான பாடல் வரி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரியாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு ரீட் மட்டும் பண்ணிங்க போதும். ஓகே, பொருள் தருக பார்க்கலாம். பொருள் தருக இங்கே பாருங்கள். யாக்கைனா உடம்பு. யாக்கைனா உடம்பு. புணரியோர் அப்படின்னா தந்தவர். புணரி தந்தவர். புன்புலம் புள்ளிய நிலம். புலம்னா நிலம். புலம் புள்ளிய நிலம். தாக்குனா முயற்சி. அவனை தாக்குடா, முயற்சி பண்ணி தாக்குடாமாங்க. தாக்கு முயற்சி இல்லைன்னா ஆளுமைம்பாங்க. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே, குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவல்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிற மீனி தான் எனது தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே, குறைவு இல்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீர்நிலைகளில் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து எப்பவுமே வந்து குறைவே இல்லாமல் நீர்நிலைகள் அமைக்கிறவங்க அதே அளவுக்கு புகழும் அவங்களுக்கு வந்து குறையவே குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நூல்வெளி 8 தொகை நூல்கள் ஒன்று புறநா. ஓகே, புறநானூறு பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி, இது சிறுபஞ்சமலத்தோட பாடல் வரி. அது இல்லாமல் புறநானூற்றுடைய முக்கியமான பாடல் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, 9 நாளை உடுப்பவை 2, யாதுமுறை யாவரும் கேளிர், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, உற்றிலி உதவியும் உருபொருள் கொடுத்தும், பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றி. இதெல்லாம் புறநானூற்றுடைய பாடல் வரிகள். இதே பழைய சிலபஸாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த சிலபஸில் இல்லாதனால ஜஸ்ட் ஓரலாக பார்த்துக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? அடுத்து தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கந்தர்வன். ஓகேங்களா? கந்தர்வனுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா நாகலிங்கம். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தோன்னா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இந்த சிறுகதை தொகுப்புகளை எழுதிக்கிறார். சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்புகள் எழுதிக்கிறார். இது கொஞ்சம் பார்த்துங்க, பொருந்தாத வட்டத்தில் கேட்டாலும் கேட்டுருவாங்க. கந்தர்வன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது துணைவினைகள்.
இது வந்து பார்த்தோன்னா ஒரு இலக்கண பகுதி தான். இதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், துணை வினைகள். ஸோ வினை வகைகள் வந்து பாருங்கள், வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகைகளாக வகைப்படுத்தலாம் அப்படிமா சொல்லியிருக்காங்க. செஞ்சு பாருங்கள், வினை வகைகளில் தனிவினை கூட்டுவினை. ஸோ வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை என இரு வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படிமா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட அடிப்படையில் அமைப்பினுடைய அடிப்படை பாருங்கள், அமைப்பு, பொருள், சொற்றொடர் 3 விதத்தில் நம்ம பல வகையை பிரிக்கலாம். அதில் அமைப்புங்கிற வகையில் வந்து பார்த்தோன்னா தனிவினை கூட்டுவினை. ஸோ தனிவினை என்னது? இங்கே பாருங்கள், படியுங்கள், படிக்கிறார்கள், மேற்காணும் சொற்களை கவனிங்க. ஸோ இந்த 3 வார்த்தைகளையும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. ஸோ படி அப்படிங்கிறது இருக்குது, அது இல்லாமல் சில இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது பாருங்களா, சில ஒட்டுகளும் உள்ளன. அப்போ படி என்னும் வினையடி பகாப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? பகாப்பதம். ஓகேங்களா? ஏன்னா அது பிரித்தா வந்து பாருங்கள், இதை நம்ம பிரிக்க முடியாது, அதை தான் சொல்கிறாங்க, பகாப்பதம் சொல்கிறாங்க. அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. ஸோ பிரிக்க முடியாததுனால தான் அது பகாப்பதம்ங்கிறாங்க. பிரித்தா நமக்கு அது ஒரு மீனிங் வரும். ஓகேங்களா? அது பகுபதம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதை பிரிக்க முடியாது. இப்போ படியுங்கள் அப்படிங்கிறத பிரிக்க முடியாது, படிக்கிறார்கள் அப்படிங்கிறத பிரிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து பார்த்தோன்னா இப்போ கண்டுபிடி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். கண்டுபிடினா கண்டு தனியாக, பிடி தனியாக பிரிக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி பிரிக்கும்போது அது வேறு கேட்டகரியில் வரும். இப்போ இதில் வந்து பிரிக்க முடியாது, படி தனியாக, கிரார்கள் தனியாக பிரிக்க முடியாது. அப்போ இது வந்து என்னது? பகாப்பதத்தில் வரும். அப்போ தனி வினை அடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து லைட்டாக தெரிஞ்சுங்க போதும். அடுத்து கூட்டுவினை. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு என்பன அவற்றினுடைய வினையடிகள்னு சொல்கிறாங்க. இப்போ ஆசைப்பட்டேங்கிறது எக்ஸ்ட்ரா வேணா வருது, ஆசைப்படுங்கிறதோட எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டேன். கண்டுபிடி அப்படிங்கிறது கண்டுபிடித்தார்கள், தந்தி அடிங்கிறது தந்தி அடித்தேன், முன்னேறு அப்படிங்கிறது முன்னேறினோம் அப்படிங்கிறது அதனுடைய வினையடிகள்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து என்னது? பகுபதங்கள்னு சொல்கிறாங்க, பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரித்தா பொருள் தரும். ஓகேங்களா? இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னது? கூட்டு வினையடிகள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த இடத்துல கூட்டு வினை, தனிவினை அப்படிங்கிறது மீனிங் தெரிஞ்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெயர் ப்ளஸ் வினை, வினை ப்ளஸ் வினை, இடை ப்ளஸ் வினை. ஃபஸ்ட்டு பாருங்கள், பெயர் ப்ளஸ் வினை. தந்தி ப்ளஸ் அடி, தந்தியடி. ஆணை ப்ளஸ் இடு, ஆணையிடு. கேள்வி ப்ளஸ் படு, கேள்விப்படு. இது வந்து பெயர் ப்ளஸ் வினை. இது பாருங்கள், இது ஃபுல்லாக பெயர் இருக்கும், இது வினைகள் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தால் வினையாக மாறும். அடுத்து வினை ப்ளஸ் வினை ஈக்குவல் டு வினை. 2 வினைகள் சேர்ந்தால் இன்னொரு வினை கிடைக்கும். இங்கே பாருங்கள், கண்டு ப்ளஸ் பிடி. கண்டுபிடிக்கிறதும் வினை தான், கண்டுங்கிறது வினை தான், பிடிங்கிறது வினை தான். இது 2 சேர்ந்தால் கண்டுபிடி. சுட்டி காட்டு, சுட்டி காட்டு. சொல்லி கொடு, சொல்லி கொடு. இது ரெண்டுமே வினை ப்ளஸ் வினை ஈக்குவல் டு வினை. அடுத்து இடை ப்ளஸ் வினை. பாருங்கள், இதெல்லாம் இடைச்சொற்கள். முன், பின், கீழ். அப்போ முன் ப்ளஸ் ஏறு, முன்னேறு. பின் ப்ளஸ் பற்று, பின்பற்று. கீழ் ப்ளஸ் இறங்கு, கீழ் இறங்கு. அப்போ இடை ப்ளஸ் வினை, அதுக்கும் வினை தான். புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து கூட்டு வினைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொற்களுக்கு இடையில் பார் அப்படிங்கிற வினை வந்து பார்த்தோன்னா கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. நான் படம் பார்த்தேன், அதில் பார் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? அந்த பார் என்னும் வினைச்சொல் வந்து பார்த்தோன்னா கண்களால் பார்த்தேன். இப்போ நான் படம் பார்த்தேன்னு அர்த்தம்? படம் பார்த்தேன்னா எதில் பார்த்தேன்? கண்ணு தானே பார்த்தேன். அப்போ கண்ணன் போவதை பார்த்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இதில் பாருங்கிறது வந்து என்னது? அந்த செயல் வந்து பார்த்தோன்னா கண்கள் அப்படிங்கிறத கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையினுடைய அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம் அப்படிங்கிறாங்க. லெக்சிக்கல் மீனிங் சொல்கிறாங்க. இப்போ ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் 2 உறுப்புகள் உள்ளன, ஓட, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எழுதி என்பதன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினையடிகளின் அடிப்படை பொருளை தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, நான் படம் பார்த்தேன் அப்படிங்கிறது பார்த்தேனே எதில் பார்த்தோம்? கண்களால்.
கண்ணன் போவதை பார்த்தீங்கிறது கண்களால் தான். புரியுது. அப்புறம் பார் என்னும் வினை வந்து பார்த்தோன்னா கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தான் தருது. ஓகேங்களா. இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தோன்னா பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வினையினுடைய அடிப்படை பொருள். இப்போ ஓடப்பார்த்து எழுதி பார்த்தால் அப்படிங்கிறதுல ஓடப்பார் எழுதிப்பார் என்பதனுடைய கூட்டு வினைகளாகும் சொல்கிறாங்க. இப்போ ஓடப்பார் அப்படிங்கிறது ஓட பார்த்தேன், எழுதிப்பார் அப்படிங்கிறது எழுதி பார்த்தேன். ஓகே, எழுதி பார்த்தால் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இவற்றில் 2 உறுப்புகள் உள்ளன. ஓட எழுதி என்பதன் முதல் உறுப்புக்கள். இவை அந்தந்த வினைகளுடைய அடிப்படை பொருளை தருகிறது. பார் என்பது 2வது உறுப்பு. ஓகேங்களா. பாருங்கள், இந்த இடத்துல ஓட எழுதி அப்படிங்கிறது முதல் உறுப்பு, அடுத்து பார் அப்படிங்கிறது 2வது உறுப்பு. இது இவ்வினையினுடைய அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இப்போ ஓட எழுதி அப்படிங்கிறது ஓகே, அடுத்து பாருன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன சொல்கிறாங்க, 2வது உறுப்புன்னு சொல்கிறாங்க. அதோடைய மீனிங் வந்து பார்த்தல். ஓகேங்களா. அப்போ பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. ஓகேங்களா. எழுதி பார்த்தால், ஓட பார்த்தால் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஓகே, அதாவது அதோடு சேர்ந்து வேற ஒரு பொருளை தருதுங்கிறாங்க. இப்போ ஓட பார்த்தேன், இதில் பார் என்பது முயன்றேன்னு அர்த்தம். முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. ஓகேங்களா. ஓட பார்த்தேன். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தால் இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தேனுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதான் சொல்கிறாங்க, பொருள் மாறுது, அப்படி வேறு பொருள் தருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓட பார்த்தேன் அப்படிங்கிறது என்னது, நான் அவன் பாரு ஓட பார்க்குறான் அப்படின்னு என்ன அர்த்தம், கண்ணில் பார்க்குறது கிடையாதுல்ல, அதுக்கு மீனிங்கு. பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி தருவதில் தருகுது. ஓட பார்க்குறான்டா அப்படின்னா என்னது, ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத ஓட பார்த்தேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கிறது வேறு மீனிங் வருதா. எழுதி பார்த்தால், இதில் பார் என்பது சோதித்து அறிதல். சும்மா எழுதி பார்த்தா, எழுதி பார்க்குறதுங்கிறது என்னது, கண்ணில் பார்க்குறதா கிடையாது இல்லை. அப்போ சோதித்து, அப்போ இந்த இடத்துல பாருங்கிறது வேறு மீனிங் வருது. அப்போ ஒரு கூட்டுவினுடைய முதல் உறுப்பாக வந்து அதன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு கூட்டுவினுடைய முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. ஒரு கூட்டுவினின் 2வது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை. இப்போ துணைவினை அப்படிங்கிறது வேற ஒரு பொருள் தருவது, மெயின் வெர்பும்பாங்க முதல் வினைக்கு. ஸோ முதல் உறுப்பு வந்து அதோட மீனிங் என்னவோ அது அப்படியே கொடுக்கும். அதே இன்னொரு வினை வந்து கூட்டு சேர்ந்துச்சுன்னா, 2வது வினை கூட்டு செஞ்சுன்னா அதோட மீனிங்கே மாறிடுது. அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா துணைவினைன்னு சொல்கிறாங்க. வேறொரு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை. அப்போ கூட்டு வினையுடைய முதல் வினை செய்ய செய்து என்னும் வினையச்ச வடிவில் வரும். புரியுதுங்களா. செய்ய செய்து. துணைவினை வந்து பார்த்தீங்கன்னா வினையடி வடிவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ துணைவினையே திணை பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறும். கடைசி தான் துணைவினை தானே கடைசியில் இருக்கும். அப்போ அதுதான் வந்து பார்த்தோன்னா திணை பால் இடம் காலம் அது எல்லாத்தையும் காட்டும். தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. 40 வகையான துணைவினைகள் இருக்கு. பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை 2 வகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. அப்போ 2 வகை வினைகளாக செயல்படக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் என்னென்னு கேட்பாங்க. பார் முன்னாடி வரும், பின்னாடி வரும். முதல் வினையாகவும் வரும், 2ஆம் வினையாகவும் வரும். இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க. இதெல்லாம் 2 வகை வினைகள். துணை வினைகளுடைய பண்புகள் பாருங்கள். துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகிறது. பேசுகிறவருடைய மனநிலை எப்படி, அவருடைய செயல் தன்மை என்ன அப்படிங்கிறது துணை வினைகள் வந்து சொல்லுது. பார்த்தால் அப்படிங்கிற மாதிரி. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. அப்போ முதல் வினை சார்ந்து அதோட மீனிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். பேச்சு மொழியிலேயே துணை வினைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. நம்ம ஜென்ரலாக பேசுகிற பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியில் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள். தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன. ஸோ இவ்வளோ துணைவினைகள் இருக்கான் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ டைம் ரீட் பண்ணிங்க. சரிங்களா. இந்த பாருங்க, வினையடி என்னென்னு கொடுத்துருக்காங்க. வினையடி அந்த வேர் சொற்கள் தான் வினையடிம்பாங்க. ஓகேங்களா. ஸோ வினையடி அதோடைய முதல் வினை துணைவினை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இரு அப்படின்னா புத்தகத்தினுடைய மேசையில் இருக்கிறது. புத்தகம் மேசையில் இருக்கிறது. என்னிடம் பணம் இருக்கிறது. இது முதல் வினை. துணைவினை பாருங்கள். நான் மதுரைக்கு போயிருக்கிறேன்.
போயிருக்கிறேன், அப்பா வந்து இருக்கிறார். அந்த இருங்கிறதுக்கு இந்த இடத்துல வேணும் மீனிங். மதுரைக்கு போயிருக்கிறேன், அப்பா வந்திருக்கிறார். அப்போ அந்த இருக்கும் இந்த இருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் வைக்கு, கொள்ளுக்கு, போ, வா, போ, இதெல்லாம் ஒரு இடம் படித்து பாருங்கள். காட்டு, தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். அதே வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் செய்யலை பாடி காட்டினார். ஸோ இந்த இடத்துல பாடி காட்டுறதுங்கிறது வேறு. காட்டுறதுனா கை வச்சு இப்படி நிலா பாருங்க அப்படின்னு காட்டுறது கிடையாது. அதை பாடுறது தான் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பாடி காட்டினாருங்கிறது வந்து இங்கே மீனிங் மாறுது. துணைவினைக்கு வரும்போதும் முதல்வினைக்கு வரும்போதும் அது தெரிஞ்சுங்க. அதேமாதிரி தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல்வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். ஸோ ஜப்பான்லேயும் தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா துணைவினைகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முதல்வினை வரும், அதுக்கப்புறம் துணைவினைகள் வரும். ஓகேங்களா? துணைவினைகள் முதல்வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். கீழே விழ பார்த்தான். இந்த தொடரில் விழு என்பது முதல்வினை, பார்த்தான் என்பது துணைவினை. ஓகேங்களா? அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல்வினையாகவும் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஓரளவு தெரிஞ்சுங்க போதும். ஓகே, அவ்வளோதான். இதோடைய புக் பேக் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே ஓரளவு கொடுத்துருக்காங்க, பொருத்தமான துணைவினைகளை பயன்படுத்துக அப்படின்ட்டு. மனிதனையும் விலங்குகளையும் என்ன வரும், வேறுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன போடலாம், வேறுபடுத்துவது மொழியாகும். திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கிறது, இல்லை பெற்றிருக்கின்றன. சரி, பெற்றிருக்கின்றன, ஏன்னா ப்ளூரல்ல பெற்றிருக்கின்றன. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். அப்படி போட்டுடலாமா? புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன? அவ்வளோதான். மார்னிங் பிறமொழி சொற்கள் பயன்படுத்துகையில் துணைவினைகளை சேர்க்கிறோம். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி ஏற்ற துணைவினைகளை இட்டு எழுதுக. மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனாள். காலையில். ஓகே, இது என்ன பண்ணலாம், பிறமொழி சொற்கள் மட்டும் சொல்லலாம், துணைவினைகளோட சேர்த்து அந்த சென்டென்ஸாக வேணாம். இப்போ மார்னிங்கும் போது நமக்கு காலையில், காலை. ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது பல் துலக்கிறது, பல் துலக்கு. யூனிஃபார்ம் சீருடை. ஸ்கூலுக்குங்கும்போது பள்ளி. அவ்வளோதான். சென்டென்ஸு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆன்சரு மிசை அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்னது மிசை? மிசைனா என்னது? எதிர்ச்சொல் கேட்குறேன். நம்ம சொன்னல மிசைன்னா அப்படி கேட்பாங்கன்னு. மிசைனா என்னது? ஃபஸ்ட்டு மேடு. அதோட எதிர்ச்சொல் என்னது நமக்கு? இல்லை மேலே. எதிர்ச்சொல் வந்து நமக்கு கீழே. சரிங்களா? ஸோ நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? இப்போ அகழி, ஆறு, இளஞ்சி இதெல்லாம் பார்த்தோம் நம்ம நீர்நிலைகளில். அப்போ புலரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நம்ம இது கூட கேட்டோம்ல, இது எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா புலரி. பொருத்தமான விடையை தேர்வு செய்க. நீரின்றி அமையாது உலகு. பொருத்தமான விடை. ஓகே, நீரின்றி அமையாத உலகங்கிறது திருவள்ளுவர் தெரியும். மாமலை போற்றதும், மாமலை போற்றதும் அப்படிங்கிறது இளங்கோவடிகள். கரெக்டு. நீரின்றி அமையாத யாக்கைங்கிறது அவையர் தப்பு. அப்போ ஆஇ. நீரின்றி அமையாத யாக்கைங்கிறது என்னங்கிறது புக்கில் செக் பண்ணுங்கள், அந்த உரைநடை பகுதியிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மள்ளல் மூதோர் வயவந்தே. மள்ளல் மூதூர் வயவேந்தே. இதில் வந்து மள்ளல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன கேட்குறாங்க? வளம். மள்ளல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? வளம். மலமலமலன்னு வளர்ந்துருச்சுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வளம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மலமலன்னு வளர்ந்த மள்ளல் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஓகே,
பிழை நீக்கி எழுதுக. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர் ஆர்தர் காட்டன் கல்லணையுடைய கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. கட்டியது கிடையாது, கட்டினார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஐம்பால் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா பால் வகையை சார்ந்த வலு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வலு அப்படிங்கும்போது திணை, பால், இடம், காலம் இதெல்லாம் சார்ந்து உங்களுக்கு வலு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். வலுனா பிழை. அடுத்து பாருங்கள். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தாள். மதியழகன் வைத்தால் வராது, வைத்தான். அப்போ இது ஆண்பால், அந்த அதில் இருக்கக்கூடிய பிழை. மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. புரிகின்றனன்னு வரக்கூடாது, ஏன்னா மலையே அப்படிங்கிறது சிங்கிளாக சொல்கிறாங்க. அப்போ புரிகின்றது, பெருந்துணை புரிகின்றது. கிளியராக? அடுத்து பாருங்கள். நீலனும் மாலனும் அவசரகால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறோம். வைத்திருக்கிறோங்கிறார், வைத்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். ரா இர்கள், புரியுதுங்களா? வைத்திருக்கிறார்கள். கிளியரா? அடுத்து பாருங்கள். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான். தப்பிப்பான் இல்லை, தப்பிப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தப்பித்தனர்னு வரணும். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பினர் அப்படின்னு கூட போடலாம். ஓகே, என்னது தப்பினர் இல்லை தப்பித்தனர், தப்பித்தனர். ஓகேங்களா? ஓகே. பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. ஓகே, இது வந்து பழமொழியை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பழமொழிக்கான மீனிங் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. ஓகேங்களா? இது எப்படி சொல்லலாம்? ஸோ நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல நல்லவங்க சொல்லக்கூடிய அறிவுரை தீயவங்களுக்கும் போய் சேர்கிறது. ஓகேங்களா? அப்போ நெல்லுக்கு ஒரு தண்ணி பாய்ச்சுன்னா அது புல்லுக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்போ ஒரு அறிவுரை வந்து நல்லவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கெட்டவங்களுக்கு போய் சேருது, அவங்களும் திருந்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல நல்லார் சொன்ன அறிவுரை தீயவருக்கும் போய் சேர்ந்தது. அடுத்து தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஸோ தண்ணி வந்து வெந்நீராக இருந்தால் கூட நெருப்பு அணைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நெடுஞ்சாலையில் அடிபட்டு கிடந்தவரை வந்து பார்த்தோன்னா வயலில் வேலை பார்த்துட்டு வந்தவர் காப்பாற்றினார். அப்போ தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் என தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ மனசு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு நமக்கு வந்து இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி பணக்காரன் ஏழை அப்படிலாம் இல்லாமல் யாராக இருந்தாலுமே காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். அப்போ தண்ணீர் வெந்நீரானாலும் அது நெருப்பை அணைக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராக இருந்தாலும் இந்த இடத்துல காப்பாற்றணும்னா காப்பாற்றலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். ஓகேங்களா? இப்போ அப்பா வந்து பார்த்தோன்னா ஒரு சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லக்கூடிய அறிவுரைகள் நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஆனால் பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து அது புரியும் அப்படிங்கிற மாதிரி. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். ஸோ அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேட்க மாட்டோம். ஒரு கட்டத்தில் நம்ம அடிபட்டு இருக்கும்போது அப்போட அட்வைஸ் நமக்கு வந்து புத்திக்கு ஏறும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. ஓகே, என்னது கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. அப்பாட்ட போயிட்டு அப்பா நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன்ப்பா, கிரிக்கெட் விளையாட போகிறீங்களா? சரி, ஓகே, இந்த எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போப்பா அப்படின்னு அப்பா சொல்கிறது வந்து கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ நம்ம எழுதிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, விட மாட்டார். நல்லா எழுதணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாதுங்க மாதிரி மீனிங். ஓகேங்களா? சரி, ஓகே. இது நமக்கு ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட முடியும். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம அதில் இருக்கக்கூடிய மீனிங்க்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். சொல்லுக்குள் சொல் தேடுக. கவிமணிக்கு பற்றி சொல்லிக்க பாருங்கள். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். இந்த பாடல் வரிகள் கொஞ்சம் நோட் பண்ணிச்சுங்க. கவிமணி தேசிக விநாயகனாருடைய பாடல் வரிகள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஆற்றங்கரையோரம், ஆறு கரை ஓரம்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லுக்குள் சொல் தேடுக, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. இது நீங்களே மற்றதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இன்னொன்று பாருங்கள், இப்போ கடையெழு வள்ளல்கள், கடை ப்ளஸ் எழு ப்ளஸ் வள்ளல்கள், அது கடை தனியாக எழு தனியாக வள்ளல்கள் தனியாக. பிறகு எடுப்பார் கைப்புள்ளை, எடுப்பாருங்கிறது ஒன்று சொல்லலாம், கைங்கிறது ஒன்று சொல்லலாம், பிள்ளைங்கிறது ஒன்று சொல்லலாம். தமிழ் ப்ளஸ் வீடு தூது அப்படின்னு சொல்லலாம். அது அதுக்குள்ளே கூடிய மற்ற வார்த்தை பாய் சொல்லலாம், மரம் சொல்லலாம், கப்பல் சொல்லலாம், எட்டு சொல்லலாம், கால் சொல்லலாம், பூச்சி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக. சொற்களை இணைத்து அரிசி போடுகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? அரிசி போடுகிறேன். அதுக்கு முன்னாடி அகராதியில் காண்க, மீனிங் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அகராதி காண்க. கந்தி, கந்தினா கந்தகம்னு ஒரு மீனிங் இருக்குது. கழுகுன்னு சொல்லுவாங்க. தவப்பெண், வாசம், இதெல்லாம் கந்திக்கு. நெடில் அப்படிங்கும்போது நெட்டெழுத்து சொல்லுவாங்க. அப்புறம் மூங்கில். பாலி அப்படிங்கிறது அணை சொல்லுவாங்க. அப்புறம் ஆலமரம், எல்லை, ஒரு பாஷை. பாலிங்கிறது ஒரு மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். செம்பருத்தி சொல்லுவாங்க, கரையை சொல்லுவாங்க, கரை, செம்பருத்தி, இது எல்லாமே வந்து பாலி. மகிங்கிறது என்ன சொல்லலாம்? பூமி, பசு, இதான் வந்து மகின்னு சொல்லுவாங்க. கம்புள், கம்புளுங்கிறது கம்பங்கோழி, கம்பங்கோழி, சங்கு, வானம்பாடி, இதெல்லாம் வந்து கம்புள்பாங்க. ஓகேங்களா? என்னது? வானம்பாடி, கம்பங்கோழி, கம்பங்கோழி. அடுத்து பாருங்கள், கைச்சாத்து. கைச்சாத்து அப்படிங்கிறது கையெழுத்து பொருள், கையெழுத்து சொல்லுவாங்க, கையெழுத்து இல்லை பொருள் பட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்கள், புறாவுக்கு அரிசி போடுகிறேன். காலையில் புறாக்கு அரிசி போடுகிறேன். காலையில் புறாக்கு அரிசி போடுகிறேன். நாள்தோறும் காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நான் நாள்தோறும் காலையில் புறாவுக்கு அரிசி போடுகிறேன். நான் நாள்தோறும் காலையில் மறக்காமல் புறாவுக்கு அரிசி. நான் நாள்தோறும் காலையில் ஒருபோதும் மறக்காமல் அரிசி போடுகிறேன். இதே மாதிரி தான் மழை பெய்யுதுக்கு அப்படிங்கிற மாதிரி போட சொல்கிறாங்க. இது நம்ம ஜென்ரலாக இப்போ நாமளே பண்ணி வேண்டாம், நாமளே ஒரு சென்டென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதான். மாலையில் மழை பெய்தது, நேற்று மாலையில் மழை பெய்தது, நாள்தோறும் மாலையில் மழை பெய்தது, நாள்தோறும் மாலையில் விடாமல் மழை பெய்யுது, அப்படி மாதிரி எழுதிட்டு போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, வேறுபட்ட வினையச்சங்களை பயன்படுத்தி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுக. ஓகே, இல்லை என்னது? ஓகே, எழுதி. ஓகே, எழுதி கொடுத்துருக்காங்க. பார்த்தேன், அதாவது எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன் இருக்குது. ஓகே, வேறு என்ன? எழுதி பார்த்தேன்னு சொல்லலாம். எனது? எழுதி பார்த்தேன். அடுத்து, தடுக்க பார்த்தேன், ஓட பார்த்தேன், கொடுத்து பார்த்தேன் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததும் அதே தான், ஒன்று ஒன்றுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த பார்த்தேன் வச்சு தான் நடந்தேனுக்கும் அதே தான். நடந்தேன்னு வந்து பார்த்தோன்னா, சரி, நடந்தான் அப்படின்னு இருக்குது. பார்த்து நடந்தான், கேட்டு நடந்தான், வாங்கி நடந்தான், சிரித்து நடந்தான். அப்போ ஒன்றுனுக்கும் அதேமாதிரி போட சொல்கிறாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? சேர்ந்தாருக்குன்னு இருக்குங்களா? சேர்ந்தாருக்கு என்ன போடலாம்? வந்து சேர்ந்தார், போய் சேர்ந்தார், நடந்து சேர்ந்தார், ஓய்ந்து சேர்ந்தார், அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, வேறு என்ன? வினையடிகளை முதல் வினையாக துணை வினையாக அமைத்து தொடர்களை அமைக்க. ஓகே, அது நாம் தொடர் நாமளே பார்த்து அமைக்கிறது தான். முதல் வினை, மூட்டையை தலையில் வைத்தான், இலையில் இனிப்பை வைத்தனர். இதில் பாருங்கள், அம்மா குழந்தையை தூங்க வைத்தார், நான் உனக்கு ஒரு நூல் வாங்கி தந்தேன், எதற்கும் சொல்லி வை. இந்த இடத்துல வைங்கிறது வைத்தேன், வைத்தார், சொல்லி வை அப்படிங்கிறதுக்கு.
இங்கே வைத்தான் வைத்தனர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முதல் வினை துணை வினை. ஓகேங்களா? சரி, ஓகே. மேலே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே. மற்றதெல்லாம் நம்மளே போட சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வா போ அப்படின்ட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா? வானது நீ நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படிங்கிறது முதல் வினை. அது துணை வினை வருதும் ஆங்கிலேயே நம்ம ஆண்டு வந்தனர் அப்படிங்கிற மாதிரி வரும். வாக்கு நாமளே பிரிச்சுக்கிறது தான். செய்க்கு அவன் அதை செய்தான், அவன் அதை செய்ய வைத்தான் அப்படிங்கிற மாதிரி துணை வினையில் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. வேறு என்ன? கலைச்சொல் அறிவோம். குமிழிக்கல், கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம், ட்ரோபிக்கல் ஜோன். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி டிஎன்பிசியில் தகுதியில் கேட்ட ஒரு கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. குமிழிக்கல், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், பாசன தொழில், இரிகேஷன் டெக்னாலஜி, வெப்பமண்டலம், ட்ரோபிக்கல் ஜோன். ஓகேங்களா? அதேமாதிரி பாரதிதாசன் அவருடைய பாடல்கள் பாருங்கள். அழகின் சிரிப்பு, இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. தண்ணீர் தேசம், வைரமுத்து. தண்ணீர் தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். மழைக்காலமும் குயிலோசியம், மா கிருஷ்ணன் அவர்களோடது. ஓகே. வேறு என்ன? இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. மறைநீர், மறைநீர்னால் விர்ச்சுவல் வாட்டர், அது கொஞ்சம் பார்த்துங்க. அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இயல் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து இயல் 3ல் வந்து அடுத்த வீடியோ பற்றியில் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.